வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மகாகவி பாரதியின் சுயசரிதை பார்த்து கொண்டிருக்கிறோம். கணிதம் 12 பயில்வர், பின் கார்கொள் வானிலோர் மீன் நிலை தேர்ந்திலார். அணிசை காவியம் 1000 கற்கினும் ஆழ்ந்திருக்கும் கவியுளம் காண்கிலார். வணிகமும் பொருள் நூலும் பிதற்றுவார், வாழும் நாட்டில் பொருள் கெடல் கேட்டிலார். துணியும் 1000 சாத்திர நாமங்கள் சொல்லுவார், எட்டுணை பயன் கண்டிலார். இந்த ஆங்கில கல்வி பயின்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், வானசாஸ்திர கணிதத்தை 12 வருஷங்கள் படிப்பார்கள். அதற்கு பிறகும் மேகங்கள் உலவுகின்ற இந்த வானில் உள்ள எந்த நட்சத்திரத்தின் நிலையை பற்றியும் தெளிவு பெறாதவர்கள். அதே போல அணிநயம் மிக்க 1000கணக்கான காப்பியங்களை படித்து முடித்திருப்பார்கள். ஆனால் அந்த காப்பியங்களில் பொதிந்து உள்ள அந்த காப்பியங்களை எழுதிய கவிஞனுடைய ஆழ்மன கருத்தை அறிய மாட்டார்கள். சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல் நல்லா படிப்பாங்க, மனப்பாடம் பண்ணுவாங்க, அதை ஒப்பிப்பாங்க. ஆனால் அதை கூர்ந்து ஆராய்ந்து சிந்தித்து இந்த கவிஞன் எவ்வளவு அற்புதமாக இந்த நூலை செய்திருக்கிறான் என்று ரசிக்கும் மேன்மையான அறிவு பெறுவது இல்லை. அதே போல வணிகவியல் பற்றியும் பொருளாதாரம் பற்றியும் எல்லாம் தெரிந்தது போல பேசுவாங்க. ஆனால் தாங்கள் வாழும் தேசத்தில் பொருளாதார நிலை எப்படி இருக்கிறது என்பது பற்றி அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. பொருளாதாரம் சரியாக இருந்தால் இத்தனை ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது அல்லவா? ஒரு தேசத்தில் சிலர் வாழ வாழ பலர் வாட வாட அதுதானே நம் நாட்டு பொருளாதாரமாக இருக்கிறது. அப்படி என்றால் நாம் பொருளாதாரம் தெரிந்தவர்கள் என்றோ வணிகவியல் படித்தவர்கள் என்றோ பேசுவதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? அதே போல 1000கணக்கான சாஸ்திர நூல்களினுடைய பெயர்களை கூறுவார்கள். ஆனால் அந்த நூல்களை, அந்த சாஸ்திரங்களை தெரிந்து கொள்வதால் என்ன பயன் என்பது எல்ல அளவு கூட தெரிந்திருக்காது. ஒரு எந்திரம் போல படிக்கிறதுனால ஒரு பயனும் இல்லை. ஒரு பக்கம் படித்தாலும் ஆழ்ந்து அதன் நுட்பங்களை புரிந்து கொண்டு படிக்கிற பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த ஆங்கில கல்வி நம்முடைய மூளையினுடைய இயல்பான சிந்திக்கும் திறனை மழுங்கடித்து விட்டது. அதைத்தான் பாரதியால் ஜீரணிக்கவே முடியவில்லை. இயல்பாக எல்லோருக்குள்ளும் ஒரு அறிவு இருக்கு. அந்த அறிவை நாம் பிரகாசிக்க செய்ய வேண்டும் நூல் அறிவின் மூலமாக. அதற்கு மாறாக இந்த ஆங்கில கல்வி இயற்கையாக மனிதரிடம் அமைந்துள்ள அறிவை மழுங்கடிக்கிறது. தொடர்ந்து சிந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.